இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 12/7/2026 ஜூலை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்தில் 28ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதுவேனு காலத்தில் முதன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே இருக்கிறோம். திரையோதசி திதி இன்று மாலை 9:18 வரை, பின்பு சதுர்த்த திதி என்று 14வது திதி. இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறப் போகிறார் காலை 7:01 வரை, பின்பு மிருகசேஷம். இந்த வளர்பிறையிலே சுபகாரியம், தேய்பிரையிலே பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லுவோம். இன்றைய தேய்பிரையின் பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றது பிரதோஷம் வந்தாலே ஆயுள் பயத்தை நீர்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கணும். மனசில் பயமாக இருக்குது சார், கவலையாக இருக்குது சார்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரதோஷம் உங்களை அந்த பயத்தை தீர்ப்பதற்கான பிரதோஷம். அதனால் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். இன்றைக்கி இந்த திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3:15 4:15, 4வது ராகு காலம், 3:04 குளிகை நேரம், 12:01 யமகண்டம். சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே 49 வினாழிகள் சூரியன் இருக்க போகிறார். சூரியனின் உதய நேரம் 5:59. விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு உண்டு. சூரியனும் புதனும் மிதுன ராசியிலே, குரு ஆட்சி உச்சம் பெற்ற கடகராசியிலே, சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே, ராகு கும்பத்திலே, சனி மீனத்திலும், செவ்வாய் ரிஷபத்திலும், ரோகிணியுடன் சேர்ந்த செவ்வாயாக இன்று காட்சியளிக்கப் போகிறார். பின் மிருகசீரிஷம் அப்படிங்கிறது தன்னுடைய சாரத்திலே அமரப்போகிறார் அப்படின்னு தெரியுது. இப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி எப்படி சார் எங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாருங்கள் காணலாம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் செல்லுகிறார். நல்லா அவருடைய உச்சத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ராசிநாதனுடைய மிருகசீஷத்தோடு சேரப்போகிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது என்ன ஓட்டங்களாக மாற்றும்போது பாராட்டு உங்கள் பக்கம் திரும்பி வரும். சார் அவருக்கு இருக்கிற தைரியத்துக்கு அவர் எல்லாம் நல்லா பண்ணுவார் சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு இனிதாய் அமையப் போகிறது. 9-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திரையோதசி திதினாலே பிரதோஷம். அதனால் அவசியம் சாயங்கால வேளையில் பிரதோஷநாதனான சிவபெருமானை வணங்குவதும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாள் ரொம்ப டிக்லிஷான டே அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாயும் சந்திரன் அமர்வது மிருகசீரிஷத்தில் செவ்வாயின் சாரத்திலே அமரப் போகிறார். இந்த 12க்குரியவர் அப்படிங்கிறதுனால மனதிலே நிறைய கவலையை கொடுப்பார். நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் சிவ ஜபத்தை செய்வது, சிவநாமத்தை ஒழித்து கொண்டிருப்பது நல்லது. சிவபுராணங்கள் இல்லைனா சிவஸ்தோத்திரங்கள், சிவ பாடல்கள் எல்லாம் காலையிலே கேட்டு கொஞ்சம் மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கிடுங்க. எந்த கவலையும் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது தான். சாயங்கால வேளையில் பிரதோஷநாதரான இந்த சிவபெருமானை வழிபடுவது, அபிஷேக பொருட்களை முடிந்தால் வாங்கி கொடுத்து அவரை கண்ணார காண்பதும் இன்றைக்கி வேலையாக விடுங்க. 9-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்திலே இன்னைக்கு பெரிய விஷயம் நடக்க போகுது. விரயஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் சந்திரனும் விரயஸ்தானத்தில் அமர்வதனால இன்றைக்கி செலவு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. தேவையற்ற செலவுகள் குழந்தைகள் மூலிமா வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க தான் வேணும். செலவும் ஒரு வரவாய் மாற்றிக்கொள்வது நல்லது தான். சிரமங்களை தான் உங்கள் சக்தியை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால செலவு பண்ண போனதான் வரவை தூக்கி ஓட வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதனால் இன்றைக்கி அதை எடுத்துக்கிட்டு தாராளம் பண்ணுங்கள். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக 8-6 அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானின் பிரதோஷ வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம்
கடகம் ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே செவ்வாயுடன் சேர்ந்து கொண்டிருக்கிற சந்திர பகவான் பல காரியங்களை இன்னைக்கு நன்மையாக முடித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யும்போது தவறுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். வரக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டிங், அந்த ப்ரொசீட்ஸு, இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் மூலியமாக வெற்றியின் இலக்கை அடைவதற்கு ஈஸியான வாய்ப்பை அடைத்து கொடுக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபடுவதும் மனதிலே மட்டுமல்ல, சாயங்கால பிரதோஷ நேரத்தில் சிவனை நின்று அபிஷேகத்தை காண்பதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, நன்மைகளை கொண்டு வந்த உங்களுக்கு பல விஷயத்தை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்று. செவ்வாயின் இந்த 10ஆம் இடத்தினாலே பயணங்கள் உண்டு. மனதிலும் பயங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் லாபத்திலே இருக்கக்கூடிய சூரியனின் தன்மையினாலே உங்களுக்கு லாபம் நன்மையும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2, 8. இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதும் அபிஷேக பொருட்களை கொடுத்து அவர்களை அபிஷேகத்தை காண்பதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, பல அபிஷேகங்களில் பிரதோஷ நேரத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நன்மையை தரும் இருக்கக்கூடிய பிரதோஷ நாளான இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினே பெருமையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் பலங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு சேர்த்து கொடுக்கிறார் சந்திர பகவான். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த உங்களுடைய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் அதிகப்படுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதற்கு சிவனின் வழிபாடு இந்த சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய ராசியின் மிருகசீஷத்திலே அமர்கிறார் சந்திர பகவான். இவருடைய இந்த போக்கு உங்களுக்கு நன்மையை தரும். 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே பக்தியை தரும், தெளிவை தரும், உயர்வான எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு காலையிலேருந்து சிவபெருமானங்கள், சிவபுராணங்கள், சிவ பாடல்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க, நன்மை உண்டு. சாயங்கால வேளையில் சிவனின் அந்த அபிஷேக ஆராதனைகளை சென்று வழிபடுவது செய்வதும் ரொம்ப நல்லது. அதன் மூலியமாக மனது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே மனது கொஞ்சம் தெளிவாக வைத்து கொண்டு காரியங்கள் செய்தீர்கள்னா நன்மை உண்டு. அவசரமாக நான் அதை பண்ணுறேன், அவசரமாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நீங்களே குழப்பத்தை கொண்டு போய் நிறுத்தி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செவ்வாயின் தன்மை இன்னைக்கு சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனாலே பல பரபரப்பான நிகழ்வுகளை ஏற்படுத்த மனது தூண்டும். அதை கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். யோசனைக்கு ஒரு சின்ன வழி என்னென்னா, காலையிலே சிவனின் பாடல்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே இருக்கும்போது சாயங்கால வேளையில் சிவனின் வழிபாடு, பிரதோஷ நேரத்திலே அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவசிவா அப்படின்னு அவரோட உட்காந்தீங்கன்னா பல நன்மையான வழிகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்நோக்குவதற்கு இந்த நாள் வித்தடமாக ஒரு வித்து வச்சா மாதிரி விதைச்சா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, பஞ்சமஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்கிறார் அப்படிங்கிறதும், அங்கிருந்து உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்கு செல்வார் அப்படிங்கிறதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கிறது, வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது. இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்வதனாலே முயற்சிகளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி அமையறதுனால உங்களுக்கு திருப்தியான நாள் இன்று. இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 9, 3. இன்றைக்கு பிரதோஷ வழிபாடு சிறந்தது. சிவனை ஆராதிப்பதனாலே உங்கள் மனநிலையிலே எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்ந்து நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம்
மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல லாபத்துக்குரியவருடன் சேர்ந்த சந்திரன், 7க்குரியவரான சந்திரன் அங்கே போகிறார். லாபம் டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். வரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது பொறுமை வேணும். அந்த பொறுமையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த எஃபர்ட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சூப்பர் டூப்பர் டேவாக நீங்கள் மாற்றிக்கலாம். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு டெஃபினட்டாக துணை புரியும். இந்த நாளிலே சிவனை வழிபடுவதும் சிவனை ஆராதனை செய்வதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே, பொறுமையாக நிதானமாக எல்லா காரியங்களையும் செஞ்சீங்கன்னா வெற்றி ஒழுங்காக லைனப் ஆகி உங்கள் பக்கம் வந்து நிற்கும். அதனால் அவசரமாக எந்த காரியம் செய்யாமல் பதறாமல் எல்லாம் நிதானித்து செய்யக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த தேய்பிறை பிரதோஷத்திலேயே முக்கிய காரணத்தில் அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பதனாலே தோஷங்கள் உங்களை விட்டு விலகும்னு ஒரு உருள் உண்டு. அதனால் மனதிலே எந்த விதமான கஷ்டங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு பிரதோஷத்தின் போது நீங்கள் வாங்கி கொடுக்குற அபிஷேக பொருட்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இன்றைக்கி அந்த காரியத்தை செய்யுங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல நிம்மதியான நாள். 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ள சந்திரனின் பயணம் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறது. இவர்கள் 2 பேரும் கலந்த கலவை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அப்போ உங்களுக்கு பல விஷயத்திலும் எந்தெந்த காரியங்கள் செய்யணும், எப்படி செய்யணும் டிக்டேஷன் உங்களுக்கு மைண்டில் வந்துடும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி சண்டே என்ஜாய் பண்ணக்கூடிய டே உங்களுக்கு. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவனின் வழிபாடும் சிந்தையில் நிறுத்தி அவனை வழிபடுவதனாலே அவன்தால் வணங்க உங்களுக்கு வாழ்விலே வெற்றி நிச்சயம் கிடைப்பதற்கு சிவனுக்கு வாங்கக்கூடிய அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு சாயங்காலம் கொண்டு போய் அவர் அபிஷேகத்தை ஆராதனை காணுங்கள். அதுவே இன்றைக்கு முக்கிய வேலையாக வைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.